ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ராயன்பட்டு அப்படிங்கிற சிறிய கிராமத்தில் முரளி, ராமன், குமார், வைத்தி அப்படிங்கிற 4 நண்பர்கள் வசித்து வந்தாங்க. இவங்க எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தாங்க. இவங்க 4 பேரும் சமூக சிந்தனையுடையவங்க. அதே ஊரை சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவன் குதர்க்கவாதியாகவும், யார் எதை சொன்னாலும் எதிர்வாதம் செய்து கொண்டும் இருப்பான். ஒரு சமயம் இந்த ஊர்ல இளம்பெண் ஒருத்தி மரணம் அடைந்துட்டான். அதனால அந்த ஊர் மக்கள் மாலை 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள் போயிடுவாங்க. இப்படி இருக்கையில ஒரு நாள் அந்த 4 நண்பர்களும் பேயை பற்றி விவாதித்து கொண்டிருந்தாங்க. அப்போது ஏட்டிக்கு போட்டியாக பேசும் ரமேஷ் அங்கு வந்தான். அவன் பேய் என்பதெல்லாம் பொய், நான் இரவு நேரங்கள்ல எங்கு வேண்டுமானாலும் போவேன் அப்படின்னு சொன்னான். அதற்கு எவ்வளவு பந்தயம் அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த 4 பேரும் பந்தயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஏற்காத ரமேஷ், உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லுங்க, அதனால தான் பின்வாங்குகிறீங்க அப்படின்னு சொன்னான். அதற்கு அவர்கள் விபரீதமான பந்தயம் எதுக்குன்னு தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட விவாதம் பெரியவர்கள் முன்னிலையில பந்தயமாக முடிஞ்சிச்சு. ஊரே 2 பட்டுச்சு. ஒரு தரப்பினர் பேய் இருக்குன்னு சொன்னாங்க, இன்னொரு தரப்பினர் பேய் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. மேலும் சிலர் இரு தரப்பையும் தூண்டிவிட்டு குளிர் காய்ந்தனர். ஒரு நாள் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து ரமேஷ் கிட்ட, அமாவாசை அன்னைக்கு நள்ளிரவுல நீ மட்டும் தன்னந்தனியா சுடுகாட்டிற்கு போய் அந்த பெண்ணை புதைத்த இடத்துல ஊர் மக்கள் கொடுக்கும் ஒரு குச்சியை அங்க நட்டு விட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீ செஞ்சுட்டனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு 1000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவனும் அதை ஒப்புக்கொண்டான். அந்த நாளும் வந்தது. நள்ளிரவுல ரமேஷ் ஒரு போர்வையை போத்தி கொண்டு ஊர் கொடுத்த குச்சியை கையில வாங்கிக்கிட்டு தனியா போனான். அவனும் தைரியமா அங்க போய் அவங்க சொன்ன இடத்துல அந்த குச்சியை எடுத்து அந்த பெண்ணை புதைத்த இடத்துல வைத்து அடித்தான். அவன் மனம் திக் திக் அப்படின்னு அடிச்சுக்கிச்சு. ஏதோ இனம் புரியாத பயம் அவன் மனசுல இருந்துச்சு. மனதை திடப்படுத்தி கொண்டு மீண்டும் ஊர் செல்லதுக்காக திரும்பினான். யாரோ அவனை பிடித்தெழுப்பது போல உணர்ந்தான். பயத்துல ஐயோ அப்படின்னு சப்தமிட்டு விழுந்தான். சென்றவனை காணலையேன்னு அஞ்சி அந்த மக்கள் பந்தத்தோட புறப்பட்டனர். ஆனா அங்கே சென்று பார்த்தா ரமேஷ் மயங்கி கிடந்தான். அவன் அடித்திருந்த குச்சியில் போர்வையும் சேர்ந்திருந்ததை அவன் கவனிக்கல. மயங்கி விழுந்திருந்த ரமேஷ் பார்த்த ஊர் மக்கள் அவன் முகத்தை தண்ணீரை தெளித்து எழுப்பினர். அந்த சம்பவத்துக்கு பிறகு ரமேஷ் ஏட்டிக்கு போட்டிய யார்கிட்டையும் பேசுறதில்லை, சொல்றதும் இல்லை. அதன் பிறகு அவனும் நல்லவனாவே மாறிட்டான். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.